ஊதிய உயர்வு வழங்காத புதுச்சேரி சுகாதாரத்துறையை கண்டித்து வருகின்ற 1ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அறிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையின் கீழ் 108 ஆம்புலன்ஸ் சேவை கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் இயங்கி வருகிறது. இந்த சேவை அரியூர், பாகூர், காலாப்பட்டு, நெட்டப்பாக்கம், காட்டேரிக்குப்பம், கரிக்கலாம்பாக்கம், மண்ணாடிப்பட்டு போன்ற 8 மையங்களில் இயங்கி வருகிறது. இதில் 20க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஓட்டுநர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு மாத ஊதியமாக 8,000 முதல் 12,000 ரூபாய் வரை வழங்கப்பட்டு வருகிறது. இவர்கள் ஊதிய உயர்வு கேட்டு பல கட்ட போராட்டங்களை நடத்தினர். இதனை அடுத்த முதலமைச்சர் ரங்கசாமி 10,000 ரூபாய் ஊதிய உயர்வு அளித்து அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அந்த உத்தரவு அமல்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாத சுகாதாரத்துறையை கண்டித்து வருகின்ற 1ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக சுகாதாரத்துறை இணை இயக்குநர் சந்திப்பு மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக ஊதிய உயர்வு கேட்டு போராட்டங்களை நடத்தி வருவதாகவும், ஆனால் இதுவரை அதிகாரிகளுக்கு ஆட்சியாளர்களும் இதனை கண்டு கொள்ளவில்லை. எனவே ஊதிய உயர்வு வழங்காத சுகாதாரத்துறையை கண்டித்து வருகின்ற 1ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர்கள் தெரிவித்தனர். ராமரை பற்றி அவதூறாக பேசிய கவிஞர் வைரமுத்து மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என புதுச்சேரி மாநில விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் டிஜிபியிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. சென்னையில் கடந்த வாரம் நடைபெற்ற கம்பன் விழாவில் கலந்து கொண்ட கவிஞர் வைரமுத்து ராமரை பற்றி அவதூறாக பேசினார். இதற்கு தமிழகத்தில் உள்ள பாஜக, இந்து முன்னணி மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் தமிழகம் மற்றும் புதுவையில் பல்வேறு இடங்களில் வைரமுத்துவிற்கு எதிராக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கம்பன் விழாவில் ராமரை பற்றி அவதூறாக பேசிய வைரமுத்து மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மாநில விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் மாநில தலைவர் ஞானகுரு தலைமைகள் புதுச்சேரி காவல் தலைமையகத்தில் டிஜிபி ஷாலினி சிங்கை சந்தித்து புகார் மனு அளித்தனர். புகாரின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து அமைப்பினர் வலியுறுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில தலைவர் ஞானகுரு மற்றும் நிர்வாகிகள் இளங்கோ, நந்தகுமார், டாக்டர் செந்தில்குமரன், லட்சுமி முருகன், பாலு ஆகியோர் உடனிருந்தனர். வாக்குத்திருட்டுக்கு உதவிய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் காமராஜர் நகர தொகுதியில் மெழுகுவர்த்தி ஏந்தி தீப்பந்தம் ஏந்தி பேரணி நடைபெற்றது. தேர்தலை நேர்மையாகவும் கண்ணியமாகவும் நடத்த வேண்டி தேர்தல் ஆணையம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெறவும், மோடி பிரதமராக பதவி ஏற்கவும் வாக்கு திருட்டில் ஈடுபட்டுள்ளது என்பது ராகுல் காந்தியின் பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு பிறகு உறுதியாகியுள்ளது. வாக்கு திருட்டில் ஈடுபட்ட இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து புதுவை மாநில காங்கிரஸ் கமிட்டி சீனியர் துணைத் தலைவர், காமராஜர் நகர தொகுதி பொறுப்பாளர் தேவதாஸ் தலைமையில் மெழுகுவர்த்தி பேரணி நடைபெற்றது. இக்கண்டன பேரணிகள் புதுவை மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னிலைகள் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கொட்டும் மழையில் நனைந்தபடி தீப்பந்தம் மற்றும் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். பேரணியானது காமராஜர் நகர தொகுதி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட அவை திடல் தியாகி ஜீவானந்தம் சிலை அருகில் முடிவு பெற்றது. இதில் காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு பேரணியை வெற்றி பெற செய்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ராதாகிருஷ்ணனுக்கு முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய துணை ஜனாதிபதி பதவிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக மகாராஷ்டிரா கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது. தமிழ் மக்களின் நன்மதிப்பை பெற்ற தலைவரான CP ராதாகிருஷ்ணன் அறிவாற்றலும் செயல்திறனும் மிக்கவர். தேசத்தை தனது உயிராக போற்றுபவர். இந்திய குடியரசின் துணை ஜனாதிபதியாக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற ஒட்டுமொத்த தேசமும் போற்றுகின்ற வகையில் தனது சேவையை தொடர அவருக்கு எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சண்டே மார்க்கெட்டில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரிக்கு பண்டிகை காலம் மற்றும் வார இறுதி நாட்களில் வெளிநாடு, வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். சுதந்திர தினத்தையொட்டி 3 நாள் விடுமுறைகள் புதுச்சேரிக்கு தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வர தொடங்கினர்.
சுற்றுலா பயணிகள் கடற்கரை பூங்கா, அரவிந்தர் ஆசிரமம், நோனாங்குப்பம் படகு குழாம், மடகுல விநாயகர் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சுற்றி பார்த்தனர். வார விடுமுறையின் இறுதி நாளான நேற்று புதுச்சேரி கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேலும் சண்டே மார்க்கெட்டில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. அவர்கள் தங்களுக்கு பிடித்த பொருட்களை பேரம் பேசி வாங்கி சென்றனர். என்ஆர் காங்கிரஸ் அமைப்பு சாரா தொழிலாளர் அணியின் இணை பொதுச் செயலாளர் சக்திவேல் பிறந்தநாள் விழா சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் அமைப்பு சாரா தொழிலாளர் அணி மாநில இணை பொதுச் செயலாளரும் அரியாங்குப்பம் பாரதி நகர குடியிருப்போர் நலவாழ்வு சங்க தலைவருமான சக்திவேல் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் முருகன் கோவில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் செய்த மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவமூர்த்தி சிறப்பு அலங்காரத்தில் ஆலய பிரதட்சணம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் அமைப்பு சாரா தொழிலாளர் அணியின் மாநில தலைவர் காத்தவராயன், மாநில துணைத் தலைவர் அமரன், மாநில செயலாளர் இளவரசன், ராமலிங்கம், மாநில பொருளாளர் வீரையன், பொறுப்பாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் பாரதி நகர குடியிருப்போர் நலவாழ்வு சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். பூர்ணாங்குப்பம் முழியன் குளம் சீரமைப்பு பணிக்காக 100 மூட்டைகள் சிமெண்ட் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட பூர்ணாங்குப்பம் முழியன் குளம் சீரமைப்பு பணிக்காக புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதி சமூக ஆர்வலரும் கனவுகள் மேம்படும் அறக்கட்டளை நிறுவனருமான முருகன் 100 சிமெண்ட் மூட்டைகளை அன்பளிப்பாக பூர்ணாங்குப்பம் முழியன் குளம் சீரமைப்பு பணிக்குழு பூர்ணாங்குப்பம் கிராம மக்கள் முன்னிலையில் பூர்ணாங்குப்பம் பனை ஆனந்தனிடம் வழங்கினர். அப்போது நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். உப்பளம் தொகுதி தமிழ்தாய் நகர் தமிழ்தாய் நாயகி உடனுரை ஸ்ரீ சாமமூர்த்தீஸ்வரர் ஆலயத்தின் திருத்தேர் வீதி உலாவை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி வைத்தார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட தமிழ்தாய் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொறையாத்தம்மாள் தேவஸ்தானம் அருள்மிகு தமிழ்தாய் நாயகி உடனுரை ஸ்ரீ சாமமூர்த்தீஸ்வரர் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. திருவிழா நிகழ்ச்சிகளை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருத்தேரில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பங்கேற்று தேர் இழுத்து அம்மனை வழிபட்டு தேர் பவனியை துவக்கி வைத்தார். ஏராளமான பக்தர்கள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் பெருமளவில் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்குட்பட்ட ஸ்ரீராம் நகரில் 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்குட்பட்ட ஸ்ரீராம் நகரில் 79வது சுதந்திர தின நிகழ்ச்சி ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நல சங்கம் சார்பாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த சுதந்திர தின நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் அற்புதராஜ் இல்லாத காரணத்தினால் சங்க செயலாளர் ராஜீவ், சங்க துணைத் தலைவர் பொன் செந்தில் குமரன், சங்க பொருளாளர் பலராமன், சங்க இணை செயலாளர் பாலவண்ணன், திவ்யா, சங்க இணை பொருளாளர் ராமலிங்கம் முன்னிலைகள் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் இருதயராஜ் இந்திய தேசிய கொடியை ஏற்றினார். வந்திருந்தவர்களுக்கு காலை சிற்றுண்டியும் இனிப்பும் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஜெயக்குமார், தேவநாதன், திருமால், சங்கர சீனிவாசன், ஏழுமலை செல்வகணபதி, குணசேகரன், சத்யபாமா, சாந்தி, ஏழுமலை, தமிழ்ச்செல்வி, சிக்கு ஆகியோர் ஸ்ரீராம் நகர் மக்களுடன் இணைந்து தேசிய கொடியை ஏற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதில் பங்கேற்ற அனைவருக்கும் ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நல சங்கத்தின் சார்பாக இனிப்புகள் வழங்கப்பட்டது. சுதந்திர தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சங்க செயலாளர் ராஜீவ் நன்றி தெரிவித்து சுதந்திர தின நிகழ்ச்சியை முடித்துக் கொடுத்தார். தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. யூனியன் பிரதேச அரசுகளே நாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களின் கட்சியின் கொள்கை என்ற அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் தேசிய தலைவர் அசாருதீன் ஒவைசி எம்பி தெரிவித்துள்ளார். கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள புதுச்சேரிக்கு வந்த அவர் சாரம் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியால் 2025ஆம் ஆண்டுக்குள் யூனியன் பிரதேச அரசுகளே நாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்கள் கட்சியின் கொள்கை. சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நம் முன்னோர்கள் மாநிலத்திற்கு உரிய அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்றுதான் பாடுபட்டனர். மத்திய தொகுப்பு நிதிக்கு புதுவை யூனியன் பிரதேச அரசு இப்போது 3500 கோடியை அளித்து வருகிறது. ஆனால் மத்திய அரசிடமிருந்து ரூபாய் 750 கோடி தான் திரும்ப வருகிறது.
எனவே புதுவை, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட அனைத்து யூனியன் பிரதேசங்களும் அதிகாரமிக்க சட்டப்பேரவையுடன், அதாவது மாநில அந்தஸ்து பெற்றில்லாதால் பிரச்சனை தீரும். அந்தந்த மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் மாநில மக்களை ஆட்சி செய்ய முடியும். இந்த பிரச்சனை தொடர்பாக புதுவை மக்கள் ஒற்றுமையாக இணைந்து மாநில அந்தஸ்து கோர வேண்டும். நாடாளுமன்றத்திலும் இந்த பிரச்சனை குறித்து விவாதித்து வருகிறோம். இதுபோன்றுதான் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு சில பிரச்சனை இருக்கும். மாநிலங்களுக்கு போதுமான நிதியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இல்லை என்றால் பெரிய பிரச்சனை தான் என்றார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் இந்திய தேர்தல் ஆணையம் குறித்த புகார் தொடர்பான கேள்விக்கு விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களின் வாக்காளர் இறுதிப் பட்டியல் வெளியான பிறகு இந்த பிரச்சனையை பற்றி பேசலாம். இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் உள்ள வழக்கில் எங்கள் கட்சியும் உருவாதியாக இருக்கிறது என்று தெரிவித்தார். பேட்டியின் பொழுது புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை சமூக சேவகர் முனைவர் மனோ தொடங்கி வைத்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தனது 63வது பிறந்த நாளை அவரது கட்சியினர் தமிழகம் முழுவதும் கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதி விசிக சார்பில் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் திருமாவளவனின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சமூக சேவகர் முனைவர் மனோ கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். முன்னதாக அபிஷேகப்பாக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பில் அவருக்கு பட்டாசு வெடித்து பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அபிஷேகப்பாக்கம் பகுதியை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அம்மா பேரவை மாநில செயலாளருமான பாஸ்கர் பிறந்தநாளை முன்னிட்டு சுமார் 5000க்கும் மேற்பட்டவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் தொகுதி முழுவதும் கடந்த 10 நாட்களாக நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் வழங்கி பிறந்தநாள் கொண்டாட்டத்தை விமர்சையாக கொண்டாடினர். இந்நிலையில் பிறந்தநாள் விழாவையொட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கருக்கு பல்வேறு கட்சி தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என ஏராளமானோர் நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் அதன் ஒரு பகுதியாக சுமார் 5000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வீடு வாயில் முன்பு மாபெரும் பந்தல் அமைத்து மதிய உணவாக அசைவ உணவு வழங்கப்பட்டது. இதில் அதிமுக கட்சி நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். மேலும் இதில் அதிமுக மாநில நிர்வாகி பாலசுப்ரமணியம் தலைமைகள், முதலியார்பேட்டை தொகுதி 28வது வார்டு நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் பிரம்மாண்ட மாலை அணிவித்து பூங்கொத்து வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனால் வார்டு நிர்வாகிகள் உட்பட பல கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நேற்றிரவு பெய்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. வெப்பசலனம் காரணமாக இடியுடன் கூடிய மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் நேற்றிரவு 7 மணி அளவில் நகர பகுதியில் திடீரென வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்தன. பின் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்தது. 30 நிமிடத்திற்கு மேலாக பெய்த மழையில் சாரம் 45 அடி சாலை இந்திரா ராஜீவ் சிக்னல் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. காற்றுடன் மழை பெய்ததால் தட்டாஞ்சாவடி, சாரம் உள்ளிட்ட ஒரு சில இடங்களில் மின்சாரம் தடைப்பட்டது. திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சரவணன் என்கிற ஆறுமுகம் இன்று தனது பிறந்தநாளை தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி கொண்டாடி 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சரவணன் என்கிற ஆறுமுகம் இன்று தனது பிறந்தநாளை தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி வெகு விமர்சையாக கொண்டாடினார். லெனின் வீதி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் திமுகவை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் என அனைவரும் பிறந்தநாள் கொண்டாடிய சரவணனுக்கு பூங்கொத்துக்கள் கொடுத்து சால்வி அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதியை சேர்ந்த 1000க்கும் சுமார் 7 எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொது மக்களுக்கு பிரியாணி பரிமாற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திமுக தொகுதி நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் பாவேந்தர் கலை இலக்கிய விழா பாரதிதாசன் அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது.
புதுச்சேரி பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் பாவேந்தர் கலை இலக்கிய விழா பெருமாள் கோவில் வீதியில் உள்ள பாரதிதாசன் அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது. அறக்கட்டளை தலைவர் பாரதி தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் வள்ளி, கிருஷ்ணகுமார், நமச்சிவாயம், லட்சுமி தேவி, சரஸ்வதி, வைத்தியநாதன், ராஜேஷ், மீனாட்சி தேவி, வேல்விழி, சிவக்கொழுந்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கவிஞர் மண்ணாங்கட்டி வரவேற்றார். விழாவையொட்டி நடைபெற்ற விடுதலை நாள் சிறப்பு கவியரங்கத்தில் பங்கேற்ற கவிஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு முன்னாள் துணை ஆணையர் சண்முக சுந்தரம், ரமேஷ், பைரவி, மதன் ஏகாம்பரம் ஆகியோர் பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கினர். இதில் புதுச்சேரி, தமிழ்நாட்டைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கவிதை வாசித்தனர். கவிஞர் விசாலாட்சி நன்றி கூறினார். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.